நான் அவங்க அடைக்கின்றார். நான் பல வீடியோஸ் சொன்ன மாதிரி சட்டங்கள் கடுமையாட்டு இருக்கு, தண்டனைகளும் கடுமையாட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை இப்ப ஒரு சில கேஸ்ல, நிறைய கேஸ்ல பல மாநிலத்துல மேற்கோள் காட்டி தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்க. யாரு? நம்ம பிரியாணி அபிராமி வாழ்நாள் சிறையை கொடுத்த மாதிரி நம்ம கர்நாடகா கோர்ட்ல பிரஜ்வல் ரேவண்ணாக்கு மேற்கோள் காட்டி வாழ்நாள் சிறை சாகும் வரைக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்ப எங்கன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மகளிர் நீதிமன்றத்துல 2020ல 10ஆம் கிளாஸ் பொண்ணை மிரட்டி பல முறை பாலியல், அதாவது ரேப் பண்ணியிருக்க ஒரு போக்சோ குற்றவாளிய 20 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்து, யாரு? ஈரோடு மகளிர் நீதிமன்றம். அவன் 20னா அவனுக்கு வயசே இப்ப 50 இருக்கும், செத்தே போயிடும். 70 வயசுல உயிரோட படம் தெரியல. அதனால 20, நீங்க வந்து ரேப் கேஸ்க்கு 20 இருந்ததுன்னா அவனுக்கு 50 வயசு, 70 வயசுக்கு வரும்போது ஒண்ணுமே இருக்காத உடம்புல. அதனாலதான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து கம்மி தண்டனை இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 20 வயசுன்றது அவங்க வயசை காமிச்சு 56, சாரி, அப்ப 20 வயசுனா ஆக்சுவலி 76. அவன் செத்தே போயிடுவான், கவலைப்படாதீங்க. அவன் அப்பீல் போனாலும் அவங்கள வருஷம் ஆயிடும், போக முடியாது. ஏன்னா ரேப் கேஸ், போக்சோ போடா. நம்ம யாரு? நம்ம யஸ்வந்த் இருக்கால, தஸ்வந்த், அவன் போன மாதிரி ஆக்சுவலி குற்ற செயலன்னு சொல்லிட்டு வெளியே வரல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. விடுதலை பண்ணது சுப்ரீம் கோர்ட்ல தூக்கு தண்டனை ரத்து பண்ணல, ரத்து பண்ணிட்டு விடுதலை பண்ணிட்டாங்க. ஏன்னா அவன் தப்பு பண்ணலன்னு இல்லை, அவன் அரசாங்கம் தக்க, அதாவது என்ன சொல்ற, ஆதாரங்களால் நிரூபிக்க வைக்கல, அரசாங்கம் மேல குற்றம் சாட்டி விடுதலை பண்ணிருக்காங்க. ஆதாரத்தை நிரூபிக்கவில்லைன்னு சொல்லி விடுதலை பண்ணிருக்காங்க. அவன் தப்பே பண்ணல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கேவலம். 2 கோர்ட்ல கீழே நீதிமன்றம், ட்ரையல் கோர்ட்டு உங்க ஊர்ல இருக்கல, அந்த கோர்ட்ல கம்ப்ளைண்ட் பார்ட்டி யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்க ரேப் பண்ணவன், அவங்களே போய் கஷ்டப்பட்டு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க, தூக்கு தண்டனை. அதே வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வழக்கறிஞர் அவங்க போராடி, அரசு வழக்கறிஞர், இங்க வேற அரசு வழக்கறிஞர், அங்க வேற, இவங்க எல்லாம் மனுஷங்க தாங்க, வாங்கி கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்லயும் தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் இருக்கு. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல விடுதலை வேண்டாம், தூக்கு தண்டனை கேன்சல் பண்ணி விடுதலை வேண்டாம். என்ன காரணத்தினாலும், ஒரே ஒரு காரணத்தினால தப்பு செய்யல, பக்கா நீங்க நிரூபிக்க இல்ல, அரசாங்கம் மேல தப்புன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பாருங்க, இதெல்லாம் வந்து அராஜகம்னா இவங்க பண்றது சோசியல் மீடியால ஆச்சு. அப்ப எப்படிங்க இவங்க எல்லாம் நியாயமா இருப்பாங்க? இந்த மாதிரி ஆளுங்களா தயவு சொல்ற, காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.